எனக்கு டிடிடியை தீ வச்சு கொடுத்துல 8வது போறதுலயும் முட்டை போட்டுருக்கேன். தீ வச்சு கொடுக்கணுமா? நடுநிலை பண்ணி. ஆமா. 8வது படிக்கிறதுலயும் கவர்மெண்ட் வந்து மதிய உணவு முட்டை போட்டுருக்காங்க. அது போட்ட வாய்க்காண்டி ஊரா நானும் சொல்லிக்கிட்டு மறக்க கூடாது இல்ல. ஆமா உப்பு உள்ள கையில உப்பு வச்சாங்கன்னு சொன்னா ஊதிய தலைமுறைக்கு நினைக்கிறேன். கொடுத்தாலும் கக்கா கக்கா அடிப்பான். சரியா போச்சு. சாந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு கொண்டு தரைமொழி கோலமிட்டு இடமதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார். அந்த குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து என்னப்பா சாணி பிள்ளையார் வச்சு பாருப்பா. சரி, அது சக்தி வாய்ந்த பிள்ளையார்னு சொல்லுவாங்க. போட்டா வாங்கி மாட்ட வேண்டியது. அவரை வச்சு கும்பிட்டுட்டு தூர போட. சாணி பிள்ளையார செஞ்சு கும்பிட்டுட்டு தூர போட்டோம்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காதான். 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காத சாணி பிள்ளையார அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. நாளை காலையில 4:45 கலர வச்சு சரி ஒரு 5 டிராக்டரிய வாடகைக்கு வாங்கிக்கிட்டு ஆமா நேர எருமாட்டு பண்ண எங்க இருக்குன்னு பார்த்து சரி ஒரு 7 லோடு அள்ளி ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய சாணி பிள்ளையார் செஞ்சு வச்சிருந்தோம். எருமாட்டு சாணி கிடையாது. சரி பசுமாட்டு சாணி நீ மட்டும் தனியா போவாத உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போ. சாணி பிள்ளையா சரியா போச்சு. சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து படப்பு எல்லாம் திருப்தியா போட்டாச்சு. கற்பூரத்தை கொளுத்தி கொண்டு கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு நாகராஜன் நாகக்கண்ணி மாண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி தவம் இருக்கிறார்கள்? அரணை நல்ல அரணை என்று அருந்தவாசி செய்து வாரா